வாகை சூடவா சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்னடா அது இவ்வளோ சீக்கிரம் உண்மையை ரிவீல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அங்கே தான் டைரக்டர் ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. இது அவருடைய கனவு. அதாவது மீனாட்சியுடைய அம்மாவும் அக்காவும் ஆதியுடைய வீட்டுக்கு வராங்க. வந்த இடத்துல அங்கே ஆதியுடைய மாமாத்துடைய கணவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சட்டையை பிடிச்சி என் வாழ்க்கையை கெடுத்துட்ட, நடு ரோட்டில் இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன், நீலாம் மனுஷனானு சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரியான ஒரு சீன். இது எல்லாமே அது அவருடைய கனவு. ஸோ இங்கே தன்னுடைய மனைவியை பார்த்ததும் அவங்க கண்ணில் படாமல் ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. மீனாட்சியுடைய அம்மாவும் அக்காவும் ஆதித்யாவுடைய வீட்டுக்கு வராங்க, அதாவது ஆதியோட வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுமூகமாக பேசிட்டு நகையெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது ஆதி தன்னுடைய மாமா கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க. எனக்கு மீனாட்சியை ரொம்ப பிடிக்கும், எனக்கு மீனாட்சி வேணும் அப்படின்னு சொல்ல, பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை தான் இவர் செய்கிறாரு. அப்பத்தாவை மீட் பண்ணி பணத்தை கொடுத்து ஜீவாவையும் மீனாட்சியையும் பிரித்து வைக்கணும், அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே கூடாது அப்படின்னு அப்பத்தா கிட்டே போய் பணத்தை கொடுத்து ஹெல்ப் கேட்குறாரு. அப்பத்தாவும் நான் அதை பார்த்துக்கிறேன்னு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவாவுக்கும் மீனாட்சிக்கும் சாந்தி முகூர்த்த நாளை குறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. பெத்த அப்பாவே மகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.